வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 1 பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1 பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா சாப்டர் இன்ட்ரோவும் அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஒரு இன்கம்ப்ளீட், அதாவது முழுமை பெறாத ஒரு கணக்கில் இருந்து என்ன பண்ணணும், நம்ம முழுமை பெற்ற கணக்காக மாற்றணும். அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்டை வந்து ஒரு கம்ப்ளீட் ரெக்கார்டாக மாற்றுறதா வந்துட்டு இந்த சாப்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ரெக்கார்ட் அப்படின்னா வந்துட்டு என்ன, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தான் கம்ப்ளீட் ரெக்கார்ட். ஸோ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே மாதிரியே இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸாக மாற்றி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணணும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்துட்டு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ டெபிட் கிரெடிட் இருக்காது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், டபுள் என்ட்ரி சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுறதா வந்துட்டு இந்த சாப்டரை நமக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் போட்டு தான் ப்ராஃபிட்டாக லாஸாக எவ்வளோ பேலன்ஸ் ஆகிருக்குன்னு பார்க்க முடியும். பட் வந்துட்டு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இருக்கனால ஷார்ட்டாக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மெட்டை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டாலே வந்துட்டு ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஃபார்மெட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை படிச்சுக்கோங்க, 2-3 தடவை எழுதி பார்த்துக்கோங்க, அப்போ தான் மறக்காது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டில் என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் த இயர், அதாவது க்ளோசிங் கேபிட்டல். சரிங்களா? க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ். எதுக்காக ட்ராயிங்ஸை ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என்னுடைய கேபிட்டல் இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், அமௌண்ட்டை எடுத்திருப்பேன். ஸோ திரும்பி நான் அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுவேன். அதனால் நான் வந்துட்டு ஹேட் ட்ராயிங்ஸ், தென் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டலை மைனஸ் பண்ணிடணும். அதே மாதிரி ஓப்பனிங் கேபிட்டலையும் மைனஸ் பண்ணிடணும். அதாவது எனக்கு க்ளோசிங் கேபிட்டலில் என்னுடைய அடிஷனல் கேபிட்டல் தென் ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு தான் எனக்கு என்னது, ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதில் நான் 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி காலையில் வந்தோடனே நான் 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் பார்த்தோன்னா எனக்கு 30 ரூபா இருக்குது அப்படின்னா, ஆனால் காலையில் போட்டு அந்த ஓப்பனிங் 10 ரூபா லெஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா 20 ரூபா எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஃப் இன்கேஸ் நான் 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு 5 ரூபா தான் இருக்குது அப்படின்னா, அப்போது எனக்கு 5 ரூபா லாஸ், அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அதாவது க்ளோசிங் கேபிட்டலில் ட்ராயிங்ஸை ப்ளஸ் பண்ணிவிட்டு ஓப்பனிங் கேபிட்டல் தென் அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1 நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சம் வந்துட்டு உங்களுக்கு 2 மார்க்ஸ் சம்மில் டெஃபினட்டாக வரும். ஸோ அதனால் கிளியராக பார்த்துக்கோங்க. ஃப்ரம் த ஃபாலோவிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் அட் பிகினிங் ஆஃப் த இயர் 1/4/2016. இது வந்துட்டு ஓப்பனிங் கேபிட்டல். பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அட் எண்ட் ஆஃப் த இயர் 31st March 2017. இது வந்துட்டு க்ளோசிங் கேபிட்டல். அதுக்கப்புறம் அடிஷனல் கேபிட்டல், ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும், அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு வரும். ஸோ இது நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணுறீங்க, ஃபார்மெட்டை தெளிவாக எழுதிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2017 தெளிவாக எழுதிக்கோங்க. க்ளோசிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 3,50,000. அதில் ட்ராயிங்ஸை ப்ளஸ் பண்ணிக்கலாம். தென் அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். அதாவது 3,50,000ல் 40 ப்ளஸ் பண்ணால் 3,90,000. 3,90,000ல் அடிஷனல் கேபிட்டல் 70 லெஸ் பண்ணால் 3,20,000. தென் அந்த 3,20,000ல் 2,00,000 ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணால் ப்ராஃபிட் வந்துட்டு 1,20,000. அதுதான் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. இஃப் இன் கேஸ் ஓப்பனிங் கேபிட்டல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஓப்பனிங் கேபிட்டல் வந்து ரொம்ப அதிகமாக, இப்போ 3,20,000 இருக்குது அட்ஜஸ்டட் கேபிட்டல். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு லாஸ் அப்படின்னு வரும். அதாவது 3,20,000ல் 2,00,000 லெஸ் ஆச்சு அப்படின்னா அது ப்ராஃபிட். இப்போ 3,20,000ல் 2,00,000 லெஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3,20,000ல் 4,20,000 இருந்துச்சு அப்படின்னா அப்போ 1,00,000 வந்துட்டு நமக்கு லாஸ் அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் மேட் டியூரிங் இயர் 1,20,000 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சம் முடிச்ச உடனே ப்ராஃபிட் ஈக்குவல் டு 1,20,000 சொல்லி பாக்ஸ் போட்டு எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ எதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாக்ஸ் தனியாக கொடுத்துருங்க, பர்டிகுலர்ஸ் ருபீஸ் தெளிவாக போட்டுருங்க. இதுதான் வந்துட்டு இல்லஸ்ட்ரேஷன் 1. இல்லஸ்ட்ரேஷன் 2லேருந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஒவ்வொரு இல்லஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்களும் பாருங்கள். தேங்க்யூ.